வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். இந்த நாள்ல உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு முன்னாடி ஓம் நம சிவாய, ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே, சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபினே நம சிவாய. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி கடந்த வீடியோக்கள்லாம் பார்த்து அதற்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுகளும் நான் பார்த்தேன். அந்த கமெண்ட்டுகளில் நீங்கள் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபோன் செய்தும் நிறைய பேர் கேட்டீங்க, உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான விளக்கத்தையும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி நம்ம புத்திரதோஷம், கால சர்ப்பதோஷம், நாகதோஷம், பாகிய தோஷம், மாங்கல்ய தோஷத்தை பத்தி நம்ம பார்த்தோம். செவ்வாய் தோஷம், இந்த மாதிரி இருக்கின்ற தோஷங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னாக்க சனி பகவானை பத்தி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு சனி பகவானுடைய 7.5 நாட்டு சனி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இந்த சனி பகவானை நம்ம பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ காலபுருஷ தத்துவத்துல சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்க 10வது இடம் கர்மஸ்தானமும் 11ஆம் இடமான கும்ப வீடு லாபஸ்தானத்தையும் சனி பகவானுடைய ஆட்சி வீடுகளாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சனி பகவானுக்கு உண்டான 10ஆம் இடம் 11வது வீடையும் ஆட்சி வீட்டுல இருந்து, அதுபோக பார்த்தீங்கன்னாக்க இப்போ சனி பகவானு உடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பூசம் நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இப்போ சனி பகவானுடைய 2 வீடுகளையும் பார்த்துட்டோம், 3 நட்சத்திரங்களையும் பார்த்துட்டோம். சனியினுடைய உச்ச வீடு துலாம் ராசி, சனியினுடைய நீச்ச வீடு மேசராசி. அப்போ இந்த சனி பகவான் உடைய அந்த வீடுகள், உச்சம், நீச்சம், ராசிகள், நட்சத்திரங்கள், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த 7வது நாட்டு சனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 12 பாவகங்கள்லையும் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும்போது எந்தெந்த பாதிப்புகளை கொடுக்குங்கிற விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ கோச்சார கிரகங்கள்னாக்க கிரகங்களுடைய சலனத்தை தான் நம்ம கோச்சார கிரகங்கள் சொல்லி சொல்றோம். அப்போ கிரகங்களுடைய சலனம், அதாவது ஒரு கிரகம் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்குன்னா அந்த கிரகம் அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு மாறக்கூடியதான் நம்ம சலனம் சொல்றோம். அப்போ இந்த சலனம் ஆகிறது தான் கோச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கோச்சார கிரகம், கோச்சாரங்கிறது ஒரு சலனம். அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாதமா இந்த 0 டிகிரி முதல் 360 டிகிரிக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கோச்சார கிரகங்கள் பயணமாகும். அப்போ ஒவ்வொரு 0 டிகிரி முதல் 360 டிகிரி வரைக்கும் 108 பாதங்கள், 108 பாதங்கள்லையும் இந்த கிரகங்கள் சலனமாகுது. கோச்சார கிரகங்கள் சலனமாகுது, பாதம் வாரியாக நம்ம சலனமாயிட்டு இருக்குது. அப்போ இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில சனி பகவான் மீனராசியில இருக்கிறாரு. மீனராசியில சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ மீனராசிக்கு நம்ம எடுத்துட்டோம்னா இது ஜென்ம சனி. அப்போ ஜென்ம சனி. இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்க பாதச்சனி, இது சகாயச்சனி, அப்புறம் ஒவ்வொரு விஷயமா நம்ம பாவங்கள் வாரியாக நாம அதை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பாவங்கள்லையும் நம்ம சொல்லுது. அப்போ சனியினுடைய ஜென்மச்சனி,
பாவச்சனி, சகாயச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, பஞ்சமச்சனி, ரோகசனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, பாக்கியச்சனி, கர்மச்சனி, லாபசனி, விரயச்சனி. இப்படி ஒவ்வொரு வீடுகளுக்கும் நம்ம அந்த சனி பகவான் எப்படி இப்போ 2.5 வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில பயணம் பண்றாரு. 2.5 வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு வீடுகளுக்கும் அவர் எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, சனி பகவான் இந்த தேதியில பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி ராசியில் இருக்கிறாரு. பாதச்சனி, சகாயச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, பஞ்சமச்சனி, ரோகசனி, கண்டகசனி, அஷ்டமச்சனி, பாக்கியச்சனி, கர்மச்சனி, லாபசனி, விரயசனி. இப்படி 12 பாவகங்களுக்கும் அவர் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு தகுந்தாறு போல பலாபலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ சனி பகவான் பொதுவாக ஆயுள்காரகர். சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆயுளுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ரெண்டாவது, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு கர்மாக்களையும் அதற்கு தகுந்தாற் போல் நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதிமான் சனி பகவான். அப்போ சனி பகவான் பயிற்சியினாலே உலகம் பூரா ஒரு பதட்டமான சூழ்நிலைக்குள் ஆயிடும். எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான். சனி பகவானுக்கு பயப்படாதவர்கள் யாருமே கிடையாது. அப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நல்லதே நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம், நல்ல விஷயங்களை நம்ம செய்யறோம் அப்படின்னாக்க நம்ம சனி பகவானுக்கு பயப்படணுங்கிற விஷயமே இல்லை. நம்மளால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கும் நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம பயப்படணுங்கிறத இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் முடவன், வயோதிக தோற்றமுடையவன், குள்ளமான உயரமுடையவன், குள்ளமாக இருக்கக்கூடியவர். அப்போ அழுக்கு நிறைந்த இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம எப்படிப்பட்ட உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்குள்ள உதவிகளை நம்ம செஞ்சோம்னா தான் இந்த கர்மாக்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும்னு ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அதை நம்ம செய்யும் போது நம்ம சனி பகவானுக்கு பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ ஒவ்வொரு பாவகங்களுக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ சனி பகவானுடைய 2 வீடு, 3 நட்சத்திரங்கள், அப்புறம் சனி எப்படிப்பட்டவர்களை பார்த்துட்டோம். இப்போ 12 இடங்கள்ல இருக்கக்கூடியதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 7.5 நாட்டு சனி. 7.5 நாட்டு சனி, இதைத்தான் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இப்போ சனி பகவான் மீனராசியில இருக்கிறாரு. மீனராசியில சனி பகவான் இருக்கிறாரு. 2.5 வருடங்கள் அதற்கு முந்தைய ராசியில, 2.5 வருடங்கள் அதற்கு முந்தைய ராசியிலும், 2.5 வருடங்கள் தற்போது இருக்கின்ற ராசியிலும், 2.5 வருடங்கள் அதற்கு அடுத்துள்ள ராசியிலும் பயணம் செய்கின்ற காலம் 7.5 நாட்டு சனி. அப்போ இந்த 7.5 நாட்டு சனி எப்படி பாதிப்புகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, 7.5 நாட்டு சனி எந்த விதமான பாதிப்புகளை அந்த ராசிக்காரருக்கு கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ராசிக்கு இந்த வீடு விரைய வீடு. அப்போ
நிறைய செலவுகள், பிரச்சனைகள், விரயமான ஆகக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த 12வது பாவகத்துக்கு அது கொடுக்கும். இப்போ மீனராசிக்கு இது 12வது வீடு. மீனராசிக்கு இது 12வது வீடு அப்படிங்கிறதுனால இந்த வீட்டுக்கு சனி பகவான் எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னா, நிறைய விரயமாகக்கூடிய விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் செலவு, அப்புறம் உடல்ல வியாதிகள், பிரச்சனைகள், வாதம், முடக்குவாதம், ஆக்சிடென்ட், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீட்டுல பயணம் செய்யும் காலத்துல அவரு கொடுப்பார். அதற்கு அடுத்து ஜென்மத்துல, அதாவது ராசியில பயணிக்கும் போது, இப்ப மீன ராசிக்கு அவர் பயணம் செய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவாலான காலங்கள், இந்த ராசியில அவரு சவாலான காலங்கள் அந்த ராசியில பயணம் செய்யும் போது அவர் அதை கொடுப்பாரு. அப்போ இங்க நம்ம ஏற்கனவே துன்ப துயரங்கள் அனைத்தையும் அனுபவிச்சிட்டோம். இதற்கு நிகராக இதுல சவால்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த 2 விஷயத்தையும் வைத்து அனுபவ ரீதியாக வைத்து அதற்கு அடுத்தாற்போல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இந்த 2 அனுபவங்களையும் வைத்து இந்த இடத்துல நம்ம பாடம் கற்றுக்கொண்ட விஷயங்களை வைத்து நம்ம இந்த இதுல முன்னேற்றம் அடையக்கூடிய வழிமுறைகளை இந்த சனி பகவான் கொடுப்பார். அப்போ 7ஆம் நாட்டு சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஜென்ம ராசியில் முன்னாடி வரக்கூடிய 2.5 வருடங்களும், ஜென்ம ராசியில் 2.5 வருடங்களும், அதற்கு அடுத்தாற்போல் வருகின்ற 2.5 வருடங்களும், மொத்தமாக 7.5 வருடம் பயணம் செய்யும் காலம்தான் 7.5 நாட்டு சனி. அப்போ சனி பகவான் எந்த மாதிரியான சூழல்களை கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு. கஷ்டத்தை கொடுத்து அதையெல்லாம் சமாளிக்கிற திறமைகளையும், சவாலை ஏற்றுக்கொண்டு அதை சவாலாக அதை எடுத்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காலத்தையும் கொடுத்து, அதற்கு அடுத்து அந்த சவால்கள் மூலமாக மேன்மை அடையக்கூடிய வழிகளையும் இந்த சனி பகவான் இந்த 7.5 நாட்டு சனி காலங்கள்ல அவர் கொடுக்குறாரு. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நன்மையே செஞ்சுட்டு இருக்கிறோம், எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம நன்மை செய்யறோம், நம்மளுடைய கர்மா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா, ஏற்கனவே செய்த நம்ம பாவங்கள் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறது, இப்ப செய்யறது நம்ம அடுத்த ஜென்மங்களுக்கு உண்டானது. அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களும் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படித்தான் சனி பகவான் இந்த கர்ம வினையை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த நம்ம பாத்தீங்கன்னா கர்ம வினையை குறைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் அதிகமா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை செய்ய செய்ய நம்முடைய வாழ்வு சுபிட்சமா இருக்கும், நல்ல சுகமான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த 7.5 நாட்டு சனி பார்த்தாச்சு. இந்த ஜென்மத்துல சனி இருக்கு. பாதச்சனி, சகாயச்சனி, அட்டாஸ்தமச்சனி, பஞ்சமச்சனி, ரோகச்சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, பாக்கியச்சனி, கர்மச்சனி, லாபச்சனி, விரயச்சனி. அப்போ இந்த 12 பாவகங்களுக்கும் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த 12 பாவகங்களுக்கும் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம அந்த ஹாரஸ்கோப் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹாரஸ்கோப் ஜாதகத்தை ஆராய்ந்துதான் நம்ம பலம் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பொதுப்படையா சொல்லாம ஒவ்வொருடைய ஹாரஸ்கோப்ல என்ன சொல்லியிருக்கு, சனி பகவான் எப்படி இருக்கிறார், அதை பொறுத்து தான் நம்ம சொல்லணும். சனி பகவான் யோகமா இருக்காரா, பாதகமா இருக்காரா, விரயமா இருக்காரா, அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக அதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஹாரஸ்கோப்பை பார்த்துதான் நம்ம இந்த விஷயத்த நம்ம ஒரு ஜாதகருக்கு நம்ம சொல்லணும். அவங்க வரக்கூடியவங்க திருப்திகரமா நம்ம அதுல போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னாக்க, உச்ச வீடு, நீச்ச வீடு, ஆட்சி வீடு, இதையெல்லாம் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் யோகமா இருக்கிறார் அப்படின்னா, வாழ்க்கையில் அவர் மிக உயர்ந்த இடத்துல இருந்து மிக உயர்ந்த இடத்துக்கு அவரை அந்த கிரகம் அவரை அழைச்சிட்டு போகும். நல்ல பொருளாதார வசதிகளை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி கொடுப்பார்.
தடுப்பார் எவரும் இல்லை. அதுபோல பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டான எள், நல்லெண்ணெய், கருங்குவளை பூகள் இதெல்லாம் வச்சு நம்ம அர்ச்சனை செய்யும்போது நம்ம பாதிப்பு ரொம்ப குறையும். சனி பகவானுடைய கஷேத்திரமான திருநள்ளாறு சென்று நம்ம அந்த நலன் குளத்துல நீராடி சனி பகவானை வழிபாடு செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம சனி பகவானை வணங்கணும்னா சனி பகவான் நமக்கு நம்முடைய துன்பங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய அத்தனை வழிகளையும் சனி பகவான் செய்வாரு. அப்போ சனி பகவானுடைய வாகனமான காக்கைக்கு உணவளித்து வணங்கி வர. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க காகம் ஒவ்வொரு சிம்டம்ஸை நமக்கு சொல்லும், ஒவ்வொன்றையும் நமக்கு சொல்லிட்டு போகும். அப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்க காகத்துக்கு நம்ம உணவளிக்கணும். உணவளிச்சோம்னா தான் தினமும் நம்மளோட வீட்டில் ஏதாவது இருந்தாலும் கூட நமக்கு ஒரு அறிவுறுத்திட்டு போகும். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து நம்ம விடுபடணும், இந்த சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கர்ம வினையை குறைச்சிக்கிட்டு கர்மா இருக்குதுனாக்கா அதற்கு தகுந்தாற் போல் நம்ம பரிகாரங்களை செஞ்சுக்கணும். அப்போ திருநள்ளாறு செஞ்சு வழிபாடு செய்து வர பிரச்சனைகள் அதுல நிறைய குறையுன்றதை இந்த வீடியோ மூலமா உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல இது மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமாரன். வாழ்க வளமுடன்.